வணக்கம் எல்லோருக்கும். இந்த பதிவு ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய ஒரு புலம்பல். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. போராட்டமே அப்படின்னா எல்லோருக்குமே ஒரு தீவிரம், ஒரு வன்மம், ஒரு வன்முறை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு, இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு போராட்டம் தேவையில்லை, உழைப்பு இருந்தால் போதும், போராட வேண்டிய அவசியமே இல்லை. உழைக்க தெரிந்தவனுக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சொர்க்கம். அந்த உழைப்பில் நாட்டம் இல்லாதவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை சவாலாகவும் போராட்டமாக இருக்குது. சில பேர் சவாலையும் போராட்டையும் எதிர்கொள்வாங்க. பல பேருக்கு அந்த உழைப்பினுடைய நோக்கமும் அந்த தெளிவும் இல்லாதனால வாழ்க்கையை சலித்து கொண்டும் வாழ்க்கையோடு போராடி கொண்டுமே இந்த உலகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. பலருடைய ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது. அது உழைப்புலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, எல்லாருமே ஏதோ ஒரு போராட்டத்தில் சவாலோட ஒவ்வொரு நாளையும் மிகப்பெரிய ஒரு துன்பத்தை நோக்கி பலருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்குது. எந்த ஒரு பொருளுமே இல்லாமல் நடுத்தர குடும்பத்தில் வாழ்கின்ற மக்களுடைய நிலை இதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தி கூர்மை உண்டு. அந்த புத்தி கூர்மையை நன்றாக நம்ம பயன்படுத்தினோம்னா வாழ்க்கையில் சவாலோ போராட்டமோ நம்ம எளிதாக கையாளலாம். எதை நோக்கி நம்ம பயணப்படுகிறோமோ அதை நோக்கி தான் நமக்கு வழியும் தென்படும், வாழ்க்கையும் தென்படும். எதை நோக்கியுமே பயணப்படாமல் இருந்தால் எதை நோக்கி பயணப்படாமல் வெறும் நடையாக இருந்தால் கால்கள் தான் வலிக்கும், வாழ்க்கை ரொம்ப வலிக்கும். வாழ்க்கை ரொம்ப இனிக்கணும்னா நாம் எட்டு வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒரு காலச்சுவடியில் பதிப்பது போல உழைப்பினுடைய உன்னதத்தை உணர்வதற்காகவும் நாம் செல்லும் வழி எங்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவதற்காகவும் நம்முடைய முயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் கூடவே இருந்துச்சுன்னா யார்கிட்டமே இருந்து கையேந்தாத ஒரு சூழலை நம்ம வாழ்க்கையில் நம்ம உருவாக்கிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். எத்தனையோ வழிகள் உண்டு வாழ்வதற்கு. ஆனால் வாழ்க்கை வாழ்வது பெரும் சிரமம் என்றும் வழி என்றும் இருந்தால் உங்களுக்கு எந்த விதத்திலும் வழி தோன்றாது. பல வழிகள் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை அந்த உழைப்பு என்னும் ஒரு ஆயுதத்தை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சொர்க்கம்தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஆனால் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுகின்ற அந்த உணர்வு எல்லா மக்களுக்கும் மனிதருக்கும் இருக்க வேண்டும். சும்மா இருப்பதை சுகம் என்று சிலர் இருக்கிறார்கள், நிறைய பேர் இந்த உலகத்தில். அவர்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாக்கியம் பொருந்தவன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி இதை நான் மனசில் வச்சுக்கிறதும் உண்டு. சும்மா இருந்து துருப்பிடித்து சாவதை விட உழைத்து தேய்வதை மேல் அப்படின்னு நான் அடிக்கடி எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். அது இன்றைக்கி இந்த இடத்துல பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சும்மா இருந்தோம்னா நம்ம உடம்பே மிகப்பெரிய கேடாகவும் பாரமாகவும் நமக்கு தெரியும். அதை உழைப்போடு அந்த வேலையை செஞ்சு பாருங்க, உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் நம்ம குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை பெரும் சவாலாக எதிர்பார்க்காதீங்க. அது ஒரு பொறுப்போடு குடும்ப தலைவனோ தலைவியோ 2 பேருமே ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கும்போது அந்த நடுத்தர குடும்பங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி என்ற ஒன்றை மட்டுமே ஏங்கி தவிக்கின்ற சூழலோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கும் பெரும் பாடுபடும் அந்த மனிதர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடும் கொஞ்சம் உழைப்போடும் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போனீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். யாரையும் எதற்காகவும் பாடுபடுத்தாதீர்கள். குடும்ப சூழலிலிருந்து எல்லோரையும் மதியுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கு குடும்பத்தில் உள்ள அனைவருமே பொறுப்போடும் இருந்தால் மட்டும்தான் நம் பிள்ளைகளும் மிக சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்வார்கள்.
அவர்களுக்கும் பொறுப்பும் உணர்வும் வாழ்க்கையுடைய அனைத்து சவால்களையும் சுட்டி காட்டி விட்டு அந்த குழந்தைங்களை நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவர்களும் பிற்காலத்தில் அதிதீவிர உழைப்பாளியாகவும் அதிதீவிர ஒரு நல்ல மனிதர்களாகவும் இந்த உலகத்தில் வளம் வருவாங்க. கவனத்தோடு செயல்படுங்க. நன்றி, வணக்கம். பிடிச்சதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.